தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு விரைந்து ஒப்புதல் அளித்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மத்திய பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பான மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். நீட் நெட் தேர்வு முறைகேடுகளை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை கட்டமைப்புகளை மாற்றியமைக்க உயர்மட்ட குழு அமைப்பு. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழுவை அமைத்தது மத்திய கல்வி அமைச்சகம். சென்னை மாநகராட்சியில் உள்ள வார்டுகளின் எண்ணிக்கை 300ஆக அதிகரிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். சென்னையில் புதிய மாமன்ற கட்டடம் கட்ட 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரிப்பன் மாளிகை வளாகத்திலேயே புதிய கட்டடம் கட்டப்படும் என அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் 3வது முறையாக பிடிபடும் மாடுகள் ஏலம் விடப்படும் என பேரவையில் அறிவிப்பு. நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி மக்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் KN நேரு உறுதி. கள்ளக்குறிச்சியில் 55 பேர் உயிரிழந்த கள்ளச்சாராயத்தில் கலப்பதற்கு புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் விநியோகம். விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சிபிசிஐடி SP வினோத் நியூஸ் 18க்கு பேட்டி. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? சூப்பரா ஒரு 6-7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு எதுவும் டீடைல்ஸ் தரணும். மெயின் ட்ரீட்மெண்ட் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. பார்க்கலாம் மற்றது எங்களை ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். அவங்க எங்க சேவிங் பண்ணி வச்சிருக்காங்க சார்? வேற எந்தெந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற எங்க டிஸ்ட்ரிக்ட்? ப்ளீஸ் தேங்க்யூ. கள்ளச்சாராயம் விற்றதாக கைது செய்யப்பட்ட சின்னதுரை, ராமர் மற்றும் ஜோசப் ராஜா மீது கொலை வழக்கு பதிவு. மெத்தனாலை சட்டவிரோதமாக வாங்கி சாராயத்தில் கலந்து விற்ற நிலையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 202ஆக உயர்வு. இறந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆனது. சிகிச்சை பெறும்போது மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றவர் வீட்டில் உயிரிழந்த பரிதாபம். அப்புறம் விடிஞ்சு 5 மணிக்கு தான் எஞ்சி ரோடன்னு வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுக்க பார்த்து சரி என்ன வாந்தி எடுத்து சொல்லி குடிச்சு தலையை பிடிச்சி கீழே நட்டுக்கிட்டே இருந்தான். என்னால் ஒன்றும் முடியலன்னு தலையை பிடிச்சாங்க. அப்புறம் உடனே என் அண்ணன் பையனுக்கு ஃபோன் அடிச்சு வர வச்சு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு மாமாந்திர கொண்டு போங்க சார்னா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, நாங்கள் சங்கராரம் கொண்டு போகிறோம் சொல்லி அவங்க சங்கராரம் கொண்டு போனாங்க சார். அப்புறம் அங்கே போய் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இங்கே அடிச்சு விட்டாங்க சார். அப்புறம் விடிஞ்சு 2 பாக்கெட் சாராயம் குடித்த 2 மணி நேரத்தில் கண் பார்வை மங்கியது. உடல் நலம் பாதிக்கப்பட்டு மீண்ட செல்வராஜ் நியூஸ் 18க்கு வாக்குமூலம். பூரா பஸ் பத்தாம் தெரியுது, ரோட பத்தாம் தெரியுது, எல்லாம் மஞ்சளா தெரியும். அப்புறமா இறங்க சரி கண் பார்வை பாண்டிச்சேரியில. அப்புறம் ஒன்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். எவ்வளவு குடிச்சு எவ்வளவு நேரத்துல? அது குடிச்சு 2 மணி நேரத்துல. எவ்வளவு பேக்கெட் குடிச்சிங்க? 2 பேக்கெட் தான். கள்ளச்சாராயம் விற்பவர்கள் யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளச்சாராய மரணங்கள் பற்றி விவாதிக்க கோரி பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக வெளிநடப்பு. CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பேரவையில் அதிமுகவினர் பேசியது அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கம். மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் இதுபோல் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை என சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை. சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. சிபிசிஐடி விசாரணை நடப்பதால் CBI விசாரணை தேவையில்லை என்றும் விளக்கம். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் CBI என்கொயரியா வச்சாங்க, CBCIடியா வச்சாங்க. அன்னைக்கு என்ன கமிஷன் நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்னைக்கு உடனே CBCIடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. தங்கள் மீது ராமதாஸ் அபாண்டமாக பழி சுமத்துவதாக திமுகவை சேர்ந்த ரிஷிவந்தியம் MLA கார்த்திகேயன், சங்கராபுரம் MLA உதயசூரியன் குற்றச்சாட்டு. மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என்றும் உறுதி.
டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கோயம்புத்தூர், நீலகிரிக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுத்த வானிலை மையம். சென்னை நீலாங்கரையில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சிறுவன் கையில் பற்றிய தீ. பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து ஓடுகளை உடைக்கும் சாகசத்தின் போது விபரீதம். திருத்துறைப்பூண்டியில் பாரம்பரிய தேசிய நெல் திருவிழாவுக்கு சென்ற நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு. விவசாயிகளின் தோழன் என்ற கேடயம் வழங்கியும் கௌரவிப்பு. விழுப்புரம் அருகே மின்சாரம் தாக்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. பம்ப்செட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கியது. தென்காசி அருகே 8 வயது சிறுமியை கடித்த வெறி நாய்கள். படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 11வது முறையாக அவகாசம் கோரிய சிபிசிஐடி. அவகாசம் வழங்கி உத்தரவிட்ட புதுக்கோட்டை நீதிமன்றம். ஈரோடு மாவட்டத்தில் 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை தட்டி கேட்ட பெண்கள் மீது தாக்குதல். பெண்ணின் மகனை துப்பாக்கியாலும் சுட முயன்றதாக பஞ்சாயத்து தலைவர் மீது புகார். பீகாரின் சீவான் மாவட்டத்தில் உடைந்து விழுந்த பாலம். 1 வாரத்துக்கு 2வது பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு.